ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 29th பாட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் பாட்டெல்லாம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஃபெரிஸ் வீல்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இன்னும் அந்த ஃபெரிஸ் வீல்குள்ளே தானே இருக்காங்க. அது வேற லைட்டாக கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சா. ஸோ அதனால ஹீரோயின் வெளில போகும்போது கரெக்டாக ஹீரோவில் பிடிச்சிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோ தான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான், இங்கேருந்து கீழே போகிறதுக்குள்ளே நம்ம உயிரோட போவோமான்னு தெரியல, இது ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி பார்க்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட்டே வருது. இது போல் இந்த ஃபெரிஸ் வீல்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை சரி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால உள்ள இருக்கவங்களாம் கொஞ்சம் சேஃபாகவே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவும் அப்போ தான் புரியுது இவங்க ரெண்டு பேருக்குமே அப்போ ஏதோ ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஹீரோயினும் பார்த்தா உடனே ஹீரோவை விட்டு தள்ளி வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு சரின்னு சொல்லி தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பார்த்தா சரி பண்ணவே இல்லை. அப்போ தான் ஹீரோவும் வந்துட்டு ஃபோனில் டைம் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எப்போ சரி பண்ணுறது, நம்ம எப்போ வெளியே போகிறதுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அவள் என்னடானா ஒரு மாதிரி பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமான்ற மாதிரி கேட்கும்போது அப்பவும் அவள் பேசவே இல்லை, அப்படி கண்ணு மூடிட்டு தூங்குற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அவளுக்கு ஹை ஃபீவர் இருக்குன்றதே தெரிய வருது. பயங்கரமாக குளிரில் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஃபெரிஸ் வீலும் சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவனுடைய கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விட்டு அவளை தான் இப்போ வெளியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் வேறு ஒரு பெரிய ஆக்டரில். ஸோ அங்கே இருக்கவங்களாம் பார்த்தா அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ ஹீரோ பார்த்தா அவளை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கே தான் வந்திருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் என்னடனா பக்கத்தில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபெரிஸ் வீல்ல பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்டிருப்பான்ல, அந்த கதையில ஏன் நீங்கள் சேட் எண்டிங்காக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட இவ பதில் சொல்லியிருப்பாளே, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறதே போதும். ஸோ அப்படி பார்த்தா இந்த கதையில் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹாப்பி எண்டிங்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள். அதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் பார்த்தா ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு லைட்டாக கொஞ்சம் மனசு கேட்காம இருக்கவும் அவன் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு அக்கறையாக அப்படியே போத்தி விட்டுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் வந்துட்டு தூக்கத்தில் தெரியாமல் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பேர் சஞ்சய் தானே. ஸோ சஞ்சய்ன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் அப்படியே அழுதுகிட்டே அவன் பேரை வளர ஹீரோக்கு இதை கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பொண்ணு எதுக்குடா நம்ம பேரை சொல்லி இப்படிலாம் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அழுகிறத பார்த்துட்டு இவன் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அசிஸ்டன்ட் பார்க் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தா அடே இந்தாடா மாத்திரலாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வரான். ஹீரோ பார்த்துட்டு கத்துறான், டீ கத்தாதடா வெளியே போடான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுட்டு இவனை பார்த்தா இப்போ அடுத்து வெளியே வந்து தான் பேசிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க் கேட்குறான், டே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பொண்ணை எழுப்பி மாத்திரையை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவேன்னு பார்த்தா நீ என்னடா நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஓ ரூம்லேயே படுக்க வச்சிருக்கேன், என்னடா நடக்குதுங்க, அதுவும் அவன் பக்கத்தில் வர கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி பார்க்க கேட்க, எப்படிடா அனுப்ப சொல்கிற, அவளே பாவம் உடம்பு சரியில்லாமல் அப்படியே மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா, இப்போ போய் நான் அவளை எழுப்பி அனுப்ப முடியுமா, அதெல்லாம் சரியாக வராது, அதனால தான் அவன் இங்கே இருக்கட்டும் பரவாயில்ல விடுன்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு புரியல இங்கே இருக்கட்டுமா, நீ வேற இங்கே தனியாக இருக்க, அவள் இங்கே இருக்கிற விஷயம் யாருக்காச்சும் தெரிய வந்தா அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக நீ தானடா ட்ரெண்டிங் நியூஸில் இருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது நான் எங்கடா தனியாக இருக்கேன், அதை நீ கூட இருக்கல அப்புறம் என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்போ நான் என்ன என்னோட வீட்டுக்குலாம் போக வேணாமான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க் பேசிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா இன்னுக்கு அப்புறம் அந்த எக்லிப்ஸ் குரூப்பில் இன்னும் 2 பேர் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க 3 பேரும் சரக்கு அடிச்சுட்டே கரெக்டாக இங்கே வரானுங்க. ஹீரோ பார்த்துட்டு டே நில்லுங்கடா நீங்களா எங்கடா இங்கே வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இன்னைக்கு பார்ட்டியே ஓ வீட்டில் தானடா, அதனால தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோன்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஹீரோ பார்க்குறான் இருக்க பிரச்சனை இல்லை, இவனுங்க வேற டே இவனுங்களை கூட்டிகிட்டு போடான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கிட்ட சொல்லவும் பார்க் தான் சரி இரு நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது வேற இன்னும் கேட்டுட்டான் போல. ஸோ இன்னும் உடனே டே என்னடா ஏதோ பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே, எந்த பொண்ணுடா நீ யாரையும் டேட் பண்ணுறியா, எங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்படி சொன்னால் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருமா, போ முதல்ல வெளியேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா பாவம் இப்போ தான் கண்ணே முழிக்கிறா. ஆனால் கண்ணு முழிச்சு பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இருக்கிறது வந்து ஹீரோவோட வீடு தான் சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இவன் தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஹீரோட ரூம் எப்படி இருக்கும்ன்றதுலாம் அவளுக்கு தெரியுமே, அதனால நம்ம எப்படா இங்கே வந்தோம், முதல்ல அவன் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அறக்க பறக்க கரெக்டாக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட்ல பார்த்தா கரெக்டாக ஹீரோ குளிச்சுட்டு வந்திருப்பான் போல. ஸோ மேலேயே போய் பொங்குன்னு இடிச்சிட்டா. அவன் பார்த்துட்டு இவ்வளோ அவசரமா எங்கே கிளம்பி போறேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடனா நான் எப்படி இங்கே வந்தேன்ற மாதிரி கேட்குறா. உனக்கு ஞாபகம் இல்லையா நேற்றுக்கு அந்த ஃபெரிஸ் வீல்ல உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும், ஆனால் என்னையா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தான் என்னுடைய வீடு தெரியும்ல, ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இருந்த ஃபெரிஸ் வீல்ல இருந்து இங்கே ஏன் வீடு தான் பக்கத்தில் இருந்துச்சு, உனக்கு வர ரொம்ப ஹை ஃபீவராக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி தோணலை, அதனால தான் உடனே என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கான், அவனை வர வச்சு தான் உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து உனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு உன் பக்கத்துலேயே உட்காந்து நான் உனக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், அதனால நான் சரியா
சரியா தூங்க கூட இல்லை உனக்கு தெரியுமா? ஆனா நீ என்னடா நான் இப்போ காலைல எழுந்த உடனே என்னதான் அதுக்காக திட்டிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ரொம்ப சாரி தெரியாம பேசிட்டேன், ஆனா நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உடனே கிளம்பி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டு கறக்க பறக்க அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்புற, பொறுமையா சாப்பிட்டு போலாம்ல, வேணும்னா நான் கூட உன்னை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டிரா பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல இல்ல வேண்டாம் நான் அவசரமா போய் ஆகணும், நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவளுடைய ஷூவையே காணும். எங்க என்னோட ஷூன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அப்பதான் அவனுக்கே ஞாபகம் வருது. அது வந்துட்டு உன்னை நான் தூக்கிட்டு வந்ததுனால உன்னுடைய ஷூ வேனுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன், வேன் வேற இப்போ கீழே இல்லை, பார்க் தான் எங்கேயோ வெளியே எடுத்துட்டு போயிருக்கான், அவன் வரதுக்கு கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேயாச்சும் ஆகும். ஸோ வேற வழியே இல்லை, நீ வெயிட் பண்ணு, அதுக்குள்ள சாப்பிட்டுடலாம், அப்புறம் அவனும் வந்துருவான், உன் ஷூ கிடைச்சிடும், நீ போலான்ற மாதிரி சொல்ல இவளுக்கும் வேற வழி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரி இப்போ 2 பேருமே பார்த்தா சாப்பிட்றதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோ வந்துட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ரொம்ப சூடா இருக்குன்றதுக்காக அவனே அதை ஊதி ஆற வச்சுலாம் அவகிட்ட கொடுக்க இவ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க, சாப்பிட்டு, நீ இப்படி சாப்பிடாமலே இருக்கிறதுனால தான் கண்ட இடத்துல இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுற மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கேன்ற மாதிரி சொல்லவும் நான் ஒன்றும் வீக்காலாம் இல்லை, நான் நிறையவே சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ பார்த்தா அவன் நெத்தியை தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ உனக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவ என்னடானா அவனே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவனுக்கே லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்துறா. இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே, நீ பண்ணன் மட்டும் போய் சொல்லாதேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே திரும்பி அங்கே இருக்க ஒரு பேக்கை காமிக்கிறான். அது பார்த்தா இவனுடைய ஆட்ல நடிச்ச ஏதோ ஒரு போஸ்டர் தான் போல. ஸோ அந்த கேரி பேக்கில் பார்த்தா அவனுடைய ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. அதெல்லாம் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து சரி நேற்றுக்கு உனக்கு நான் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேனே, அதுக்கு நீ பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்க என்ன பண்ணணுன்ற மாதிரி இவ கேட்குறா. போன வாட்டி வாங்கி கொடுத்த மாதிரி காஃபி வாங்கி கொடுத்தலாம் அனுப்பிட மாட்டலன்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்போ காஃபி வேண்டாமான்ற மாதிரி இவ கேட்குறா. அதெல்லாம் செட் ஆகாது, நான் அதுக்கு பதிலாக உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதை மட்டும் நீ பண்ணுவியான்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இவ என்னதுன்னு சொல்லி கேட்க நீ உன் வேலையை விட்டுட்டு போகாத, ஏன்னா இது நீ எழுதின மூவி தானே, ஸோ அந்த மூவியில் நீ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது, அதனால நீ எனக்காக இந்த வேலையை விட்டுட்டு போகாமல் இந்த மூவியை ஃபுல்லாக நீ கூட இருந்து முடிச்சு கொடுன்ற மாதிரி கேட்கும்போது இவ என்னடானா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. உடனே ஹீரோ தான் அது உன்னுடைய ட்ரீம் தானே, கண்டிப்பாக இந்த மூவியை நீ ரொம்ப ஆசாசியா உன்னுடைய ட்ரீம்காக தான் எழுதியிருப்பேன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இப்போ நீ போய் இந்த மூவியை பாதியிலேயே விட்டுட்டு இதில் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி போனீன்னா அது உன்னோட ட்ரீமை நீ விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தானே இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல இவ என்னடானா எனக்கு இதை விடவும் இன்னொரு பெரிய ட்ரீம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அது என்னதுன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நான் லவ் பண்ணுற பர்சன் கடைசி வர ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு அதை விட முக்கியன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிக்குது. யார் அந்த பர்சன்ன்ற மாதிரி கேட்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுறா. இவனுக்கு அதை கேட்டதுமே ஒரு மாதிரி காண்டாயிருது. சரி இருந்துட்டு போட்டோம், அப்போ கூட அந்த பர்சனுக்கும் நீ வேலையை விட்டு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் அதை நான் சொன்னால் அவங்களுக்கு அது புரியாது, ஸோ அதனால் அதை பற்றி கேட்காதீங்க, இது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட. இவன் செம்ம காண்டாயிடுறான். ஒரு பக்கம் இவ சொன்ன அந்த பர்சன் யாருன்ற கியூரியாசிட்டி வேறு அதிகமாகுது, இன்னொரு பக்கம் எவனா அது இருக்குன்ற மாதிரி ஜெலஸ் வேறு வர ஆரம்பிக்க இவனால எதுவும் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசக்கூட முடியல, கான்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்து 2 பேரும் ஒரு வேலையாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு பார்க்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவன் வந்தால் தானே வேன்லேருந்து ஷூ கிடைக்கும், அப்போ தானே இவளால் போக முடியும். ஸோ ஹீரோவும் வந்துட்டு அப்போ தான் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளியே வரான். இவ பார்த்துட்டு கேட்குறா எப்போதான்ப்பா அவங்க மேனேஜர் வருவார், அவர் வந்ததுக்கப்புறம் தானே என்னால் கிளம்ப முடியுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் நடனா நீ ஒன்றும் கவலைப்படாத வா நான் உன்னை நானே ட்ராப் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்தவன் கபோர்டு திறந்து அவளுடைய ஷூவை எடுத்து கீழே வைக்கிறான். இவ பார்க்குறா அட பாவி டேய் இவ்வளோ நேரம் ஷூவே இல்லை, ஷூ வேன்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னேன், இப்போ என்னடானா கபோர்ட்குள்ளே இருந்து எடுக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது நேற்று நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நான் உனக்கு கண்ணு முடிச்சு பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தேன்ல, ஸோ காலையில் எழுந்ததுமே நீ இப்படி தான் இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவேன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது, அதனால தான் உன்னை இங்கேருந்து சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்பணுன்றதுக்காக ஷூ எடுத்து நான் முன்னாடியே ஒழிச்சு வச்சுட்டேன்ற மாதிரி சொல்ல இவ அப்படியே சமகாலில் முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வர இப்போ அப்படியே வந்துட்டு ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் காமிக்கிறாங்க. அங்கே தான் தெசங் பார்த்தா ரிசப்ஷனிஸ்ட் கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். இது போல் இந்த கில்லர் இருக்கான் இல்லையா அவனுடைய ஃபோட்டோவை காமிச்சு இந்த கில்லரை நீங்கள் எங்கேயாச்சும் கிட்ட பார்த்துருக்கீங்களா, இங்கே அவன் வந்திருக்கானான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் அதை கேட்டுட்டு இல்லை சார் நாங்கள் பார்த்தது இல்லை, ஏன் எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தெசங்கும் இவங்களுக்கு கில்லருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா கீழே வர தெசங் பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இதை பார்த்த உடனே அங்கே 2 பேர் லேடிஸ் வேற வந்துட்டு இருப்பாங்களே அவங்க பார்த்துட்டு இது ஆக்டர் சஞ்சய் தானே, அவர் என்னடி ஏதோ ஒரு பொண்ணு கூட வராரு ஆனால் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஒருவேளை இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்ற மாதிரி அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அது நேற்று நைட்டுன்னு சொல்லிட்டு இழுக்க வர இவ உடனே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை, நான் எழுதியிருக்க அந்த மூவியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்துட்டு ஹீரோ தான் இப்போ வந்து ஆக்ட் பண்ண போகிறான், ஸோ அதனால தான் பிஸ்னஸ் விஷயமா நான் அவரை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக காலையிலே கிளம்பி இங்கே வந்தேன், மற்றபடி நான் இங்கே நைட்டே தான் ஒன்றும் வரல, ஸோ நீங்கள் ஒன்றும் அதை பற்றி காசுப்லாம் பேச வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே
ரிசப்ஷனிஸ்ட்ல 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் அவளோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு, எங்களை பத்தி நீங்க எதுவும் காசிப்லாம் பேசிடாதீங்க, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். உடனே அப்படிதான் அவ காது கிட்ட வந்துட்டு, ஆனா நீ வேலையை விட்டு போக போறதாதால சொன்ன, அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர் ஆகும்ன்ற மாதிரி கேட்கும்போது, நீ வாயை மூடிட்டு அமைதியா நின்னுடான்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவனை திட்டி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சமாளிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. தெசங்கும் சரி ஓகே, அப்போ நீங்க அவன் கிட்ட பேசி முடிச்சிட்டீங்கன்னா வா நானும் கிளம்பி போறேன், நீ என் கூடயே வந்துருன்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுவோம். அவன் உடனே ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரி ஓகே நான் உன் கூடயே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பார்த்தா ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு தெசங் கூடயே கிளம்பி போயிட்டான். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது, இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் காண்டில் நின்றுட்டு இருக்கும் போது தான் இவனுக்கு ஒரு ஞாபகமே வருது. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோயினோட பாட்டியை கூட்டிட்டு போய் வீட்டில் விடும்போது இவ வந்துட்டு தெசங் கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாள். அப்போ கூட ஹீரோ கேட்டிருப்பானே அது யாருமா அவனோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு, அது இப்போ ஞாபகத்துக்கு வரவும் ஆமா இல்ல அன்னைக்கு பேசிட்டு இருந்த பையன் தானே இவன், பாய் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொன்னான், இப்போ என்னடானா அவன் கூப்பிட்டோன்னு இவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாளுன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள வந்து சமகானில் புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வர அவ தூங்கும் போது ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனுடைய பேரை தானே தூக்கத்தில் வளரிட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ அதையெல்லாம் இப்போ இவன் யோசிச்சு பார்த்துட்டு நேற்றுக்கு ஃபுல்லாக என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு என் பேரை சொல்லி தூக்கத்தில் கத்திட்டு இருந்தா, ஆனால் இப்போ என்னடானா அந்த பையன் வந்து கூப்பிட்டோன்னே அவன் கூடவே போயிட்டா, இவ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா எங்கள் கானில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் யூஸ் பண்ண பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இரு இப்போவே இந்த பெஸ்ட்டை நான் தோச்சு போடுறேன்னா இல்லையா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பெட்ஷீட் கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு அங்கே சைடில் டேபிள் மேலே பார்க்குறான். நேற்று பார்க்கு வந்து இவளை காட்டி டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அது பார்த்தா அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டா போல, அதை இங்கே ஹீரோ பார்த்துட்டு இவ இதையும் விட்டுட்டு போயிட்டாலான்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் என்ன பண்ணுறான்னா பீஸாவோட அந்த சீஸ் பகுதி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு சைடில் இருக்க அந்த பிரெட்டெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா டென்ஷன் ஆகி டே என்னடா நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் அப்படியே சாப்பிடாம வைக்கிற வேஸ்ட் பண்ணுறேன், உன்கிட்ட என்ன பணம் அதிகமாக இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் அவனோட ஒய்ஃப் இருக்காளே ஃப்ரெண்டு, அவன் என்னடானா செல்லும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை மட்டும் சாப்பிடு, இதுக்கப்புறம் நம்மளோட ரேஞ்சே வேறு மாதிரி மாறப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அம்மா வந்துட்டு இதுங்க ரெண்டுத்துக்கும் என்ன காலையிலே பைத்தியம் பிடிச்சிருச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பக்கத்தில் அந்த குழந்தை இருப்பாளே அவளுக்கு வந்துட்டு யோகட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அதோட கவரில் ஒட்டிட்டு இருக்க அந்த கிரீமியும் வந்துட்டு நம்மளாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் சாப்பிட்டு போக இவன் என்னடானா அம்மா நீ என்னம்மா இவ்வளோ சீப்பாக பண்ணிட்டு இருக்கே, அதெல்லாம் சாப்பிடாதம்மா கீழே போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா உன்கிட்ட என்ன பணம் அதிகமாக இருக்கான்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது பணம் அதிகமாக இருக்காவா, இதுக்கப்புறம் நான் தான்மா உலகத்திலே ரிச்சஸ்ட் மேனுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ தான் இவங்களுக்கு வந்து அந்த லாட்ரி டிக்கெட் ஓகே ஆயிடுச்சுல்ல, அந்த லாட்ரி தானே இப்போ வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த தைரியத்தை தான் இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க போல. அப்போ தான் பக்கத்தில் ஒய்ஃப் பார்த்தா சொல்கிறா அனி என்ன இருந்தாலும் அந்த லாட்ரி டிக்கெட்டை நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஸோ உடனே போயிட்டு நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும், அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு வேலையை விட்டு நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா ஐடி கார்டெலாம் கழட்டி கொடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ சொன்னதுனால மறுபடியும் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு மாற்றிக்கிட்டு வந்திருக்கா போல. அதனால வந்து அவங்களுடைய பாஸ் கிட்ட பேசும்போது பாஸ் பார்த்தா ஓனு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நீ என்கிட்ட எவ்வளோ கோவமாக பேசிட்டு போனேன், நான் கூட நீ திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுக. இவ பார்க்குறா உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசமாக பாஸ்ன்ற மாதிரி பார்த்தவ இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்ததே அதை பற்றி தான். நேற்றுக்கு நான் ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் சாரி. ஸோ நீங்கள் என்னுடைய வேலைக்கு இன்னொருத்தரை கண்டுபிடிக்கிற வர நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஐடி கார்டை வாங்கிக்க. பாஸ்க்கு பார்த்தா அப்போ தான் சந்தோஷமாகவே இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இவ இதுமே இங்கேயே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லலை, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் என்னோட ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா போல. அதனால் அதை நினச்சவங்க மறுபடியும் அழுகா. இவ தான் பார்த்தா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இப்போ தெசங்க தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த கில்லரை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த கில்லரோட வண்டி பார்த்தா ஹீரோவோட அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வெளியே வந்துட்டு அவன் காரை பார்க் பண்ணிருக்க மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அந்த அபார்ட்மெண்ட்டோட ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க போல. ஸோ அதை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கில்லர் வந்து அவனுடைய டாக்ஸியை நிறுத்தி வச்சிருக்கிறது அதில் பார்த்தா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது தான் தெசங்கே கேட்குறான் இவன் என்ன டாக்ஸியில் இருக்கான், இப்போ இவன் டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அதை கண்டுபிடிக்கணும்னா அதோட நம்பர் பிளேட் தேவையில்ல. ஸோ நானும் வந்துட்டு அந்த வண்டியோட நம்பர் பிளேட் எதுலையாச்சும் தெரியுதான்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே அந்த வண்டியோட நம்பர் பிளேட் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் தெசங் வந்து அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறான். சரி வேற ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமான்ற மாதிரி பார்க்கும்போது தான் அந்த கில்லரோட கார் கிராஸ் ஆகி போகும்போது கரெக்டாக ஆப்போசிட்ல பார்த்தா இன்னொரு காரும் வந்து கிராஸ் ஆகி வருது. அது வேற யாரோட காரும் கிடையாது, ஹீரோவோட காரு தான். அதை பார்த்ததுமே தெசங் வந்துட்டு இதோ இந்த கார் தான் ஆப்போசிட்ல வருது, கண்டிப்பா இப்போ இந்த காரோட டேஷ் கேமரால வந்துட்டு அந்த வண்டியோட நம்பர் பிளேட் ஸ்டோர் ஆகியிருக்கணும். ஸோ இந்த காரோட ஓனர் யாருன்றதை பற்றி விசாரிச்சிங்களான்ற மாதிரி கேட்க விசாரிச்சோம் சார்,
அது ஏதோ ஒரு பெரிய ஆக்டரோட காரான்ற மாதிரி சொல்ல, பெரிய ஆக்டரா யார் அதுன்ற மாதிரி தெசங் கேட்குறான். வேற யாரும் கிடையாது சஞ்சய் தான்ற மாதிரி அந்த இன்னொரு போலீஸ் சொல்ல, அதை கேட்டோடனே எங்கள் தெசங் பார்த்துட்டு எது அவனான்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பார்த்தா இப்போ ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. அம்மா பாட்டி அப்புறம் அண்ணனோட முதல் பொண்ணு இருப்பா இல்லையா, அவங்க 3 பேரும் வந்துட்டு சும்மா வெளியே போகலான்ற மாதிரி அந்த ஹாட் ரூம் இருக்கும்ல அங்கே தான் வந்திருக்காங்க போல. ஸோ அங்கே வந்துட்டு ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் பயங்கரமாக கொரட்டை வீட்டி தூங்கிட்டு இருக்காரு. அவரால் அந்த ரூமில் இருக்க எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாவும் அவரை எழுப்பி பார்க்குறாங்க. சார் நீங்கள் ரொம்ப கொரட்டை வீடு தூங்குறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நிம்மதியாக அமைதியாக படுத்து தூங்குங்கன்ற மாதிரி எழுப்ப அவர் பார்த்தா எழுந்துக்கிற மாதிரி தெரில, கொரட்டை இன்னும் பயங்கரமாக விட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பக்கத்தில் கையில் பாட்டி பார்த்தா முட்டையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க டென்ஷன் ஆகி அந்த முட்டையை பாட்டுன்னு ஒரு மண்டையிலே அடிச்சு உடைக்க அவர் வழியில் அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது அங்கே இருந்தது பார்த்தா அவர் யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பா தான். யார் என் மண்டையில் ஏதோ பண்ணது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அழுதிட்டே எழுந்துக்க. அப்போதான் ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, இங்கேருந்து எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனாங்க, அதனால தான் எங்கள் அம்மா கொஞ்சம் தெரியாமல் முட்டையை உங்கள் மண்டையில் உடச்சிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி கேட்க இவர் அப்போ தான் அவங்கள பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஆல்ரெடி தெரியும்ல, ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தானே. ஸோ இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்கள் தானே அது அந்த டிவிடி ஷாப் வச்சுருந்தீங்களே, உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நானும் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்க ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மாத்திரை கவரை விட்டுட்டு போயிட்டா இல்லையா, ஸோ அதே ஒரு மாதிரியா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக பார்க் உள்ள வரான். இவன் அப்படி அந்த கவரையை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா பார்வை ஃபுல்லாக அந்த மாத்திரை கவர் மாதிரியே இருக்கே, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் அதை பார்க்கலன்ற மாதிரி சொன்னவன், அச்சோ அவன் இந்த மாத்திரை கவரை விட்டுட்டு போயிட்டாளா, இது எவ்வளோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தெரியுமான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். பார்க் பார்த்துட்டு, இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்லாம் இல்லையா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா இப்படி பேசுகிற, மாத்திரை போடாமல் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, அவளுக்கு நேற்றுக்கு எவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு, இப்போ போயிட்டு அவள் இந்த மாத்திரையை போடாமல் விட்டுட்டானா அப்புறம் மறுபடியும் போன ஃபீவர் திரும்ப வந்துடும், அதுக்கப்புறம் அவள் திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துருவா, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். இல்லை இப்போ உடனே எடுத்துகிட்டு போய் இந்த மாத்திரையை நானே அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நைஸாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க. பார்க் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நிமிஷம் இரு, இப்போ என்ன இந்த மாத்திரையை போய் கொடுக்கணும் அவ்வளோதானே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ எதுக்கு வெளியே போகணும், அதுக்கு தானே உனக்கு மேனேஜர்னு சொல்லிட்டு நான் கூட இருக்கேன். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், நானே போகும்போது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கூட கொடுத்துட்டு போகிறேன், நீ என் கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்க. இல்லை உனக்கு இந்த மாத்திரை எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, ஸோ நானே போய் கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா நானே கொடுக்குறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா எப்படியாச்சும் ஹீரோயினை பார்க்க போக ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் இவன் இங்கே கேட்டுட்டு இருக்கான் போல. பார்க்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றும் தேவையில்ல, நானே போய் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த மாத்திரை கவரை பிடுங்க பார்க்க. இல்லை இங்கே பாரு உன்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸே கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் தானே, ஆல்ரெடி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ நீ வீட்டுக்கு போடா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லும்போது, எது ரெஸ்ட் எடுக்கவா, ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராவே உனக்கு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், எப்பயுமே நீ எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை கவரை கொடுன்ற மாதிரி கேட்க. இல்லைப்பா நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா நைஸாக அங்கேருந்து மாத்திரை கவரை பிடிங்கிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா எப்படியாச்சும் ஹீரோயினை பார்த்து மறுபடியும் மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறான் போல. ஸோ அதனால தான் இந்த மாத்திரை கவரை சாக்கா வச்சு அவளை பார்க்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே பார்த்தா ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இது போல உங்க பையன் தான் இப்போ ஃபேமஸான ஆக்டரா இருக்கானாமே, அன்னைக்கு கூட அவன் தான் என்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் போயிட்டான், எனக்கு அப்பவே தோணுச்சு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சிருந்தா அப்பவே அவன் கிட்ட ஒரு ஆட்டோகிராஃபை நான் வாங்கியிருந்திருப்பேன், ஆனால் அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. சரி உங்க பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, எங்கம்மா இப்போ வரைக்கும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, அதனால தான் இதுக்கப்புறமும் லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானே அவனுக்கு பொண்ணு தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி இவர் சொல்ல, இவங்க உடனே அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப அறிவானவ, ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப திறமையான பொண்ணு, எல்லாத்துலயுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நடந்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவரும் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா இந்த அளவுக்கு நல்ல பொண்ணு திறமையான பொண்ணுன்னு சொல்றீங்களே, யாருங்க அந்த பொண்ணுன்ற மாதிரி கேட்க, ஏன் பொண்ணுதான்ற மாதிரி ஹீரோயின் அம்மா சொல்ல, இவர் அப்படியே பாக்குறாரு, எது உங்க பொண்ணா, அவளை அழகா இருப்பா திறமையா இருப்பான்ற மாதிரி கேட்கும் போது, ஆமாங்க என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அவளை நீங்க பாத்திருப்பீங்கல்ல, கண்டிப்பா பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, என் பொண்ணு எப்பயுமே அழகா இருப்பா, ரொம்ப திறமையானவ, அது மட்டும் இல்லாம அவளும் இந்த மாதிரி சினி ஃபீல்டுல தான் ஒர்க் பண்றா, ஸோ கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் நல்ல பொறுத்த இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசும்போது, இல்லை தேவையில்ல, நான் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாவே பொறுமையாக தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்ல இவங்க பார்க்குறாங்க. அப்போ என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா, யாருக்கு தெரியும், உங்கள் பையன் ஒரு வேளை என் பொண்ணை பார்த்தா அவனுக்கு பார்த்த உடனே கூட பிடிச்சி போக வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் பையன் பின்னாடி எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் அவன் இது வரைக்கும் ஒருத்தர் கூட திரும்பி கூட பார்த்ததே கிடையாது, அப்படி இருக்கப்போ உங்கள் பொண்ணுலாம் சுத்தமாக அவனோட ரேஞ்சுக்கு செட்டே ஆக மாட்டா, அவன் பார்த்தா கூட பிடிக்கலன்னு தான் சொல்லுவான்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அப்பா பார்த்தா ரொம்ப நம்பிக்கையாக பையன்
பையன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்றதே தெரியாமல் பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு பார்த்தா இவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போதே செம்ம காண்டாகுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. இவரும் பேசி முடிச்சுட்டு சரிங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகும்போது ஹீரோயினோட அம்மா இவ்வளோ நேரம் கானில் உட்காந்துட்டு இருந்தாங்களா, ஸோ இதுதான் அதை காமிக்கிறதுக்கு கரெக்டான நேரம்ன்ட்டு அவளேருந்தவங்க அவர் பிடிச்சி அப்படியே ஒரே தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து நைஸாக கிளம்பி போயிடுறாங்க. இவர் கீழே விழுந்துட்டு வழியில் கத்திட்டு இருக்காரு, எப்படி ஒரு பொம்பளையால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா ஹீரோயினோட வீட்டு வாசலுக்கு தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஆனால் எப்படி உள்ளே போய் அவகிட்ட பார்த்து பேசுறது, இந்த மாத்திரைக்கு அவர் கொடுக்க வந்தோன்னு சொல்லி பேசலாமா, இல்லை உன்னை பார்க்க தான் வந்தோன்னு சொல்லி பேசலாமான்னு சொல்லிட்டு இவன் காருக்குள்ளேயே உட்காந்து பேசி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தா அப்போ தான் ஹீரோயினும் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ மட்டும் தனியாக வராமல் ஏதோ ஒரு ட்ராலி ஒன்று தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே கீழே இறங்கி பார்த்துட்டு அந்த ட்ராலிக்குள்ளே எட்டி பார்த்தா தள்ளி நின்று ஒரு குழந்தை இருக்கு. ஐயோ என்னது இது, இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஷாக்கில் நின்றுட்டு இருக்க. அப்போதாங்க ஹீரோயின் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டி உன்னை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஓ ஆண்டியா, பரவாயில்ல, அப்போ நம்ம ரூட்டு கொஞ்சம் சேஃப் தான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் இவனுக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. அதே நேரம் அங்கே ஹீரோயினும் வந்துட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்க உட்கார வச்சுட்டு அந்த குழந்தை தூங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இவ பாட்டுக்கு ரைம்ஸ் எல்லாம் பாட்டு பாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஏதோ காமெடியாக பண்ணிட்டு இருக்க. இவன் பார்த்தா அது எல்லாத்தையுமே தள்ளி நின்று அவளுக்கு தெரியாமல் ரசிச்சு பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். அவள் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அதையே பார்த்துக்கிட்டு இவன் கிட்ட போய் அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கீழே வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்திருக்கும் போல. தெரியாதனமா அது மேலே காலை வச்சிருவும் சவுண்டு கேட்டுருது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே வந்துட்டு அங்கே சைடில் வந்து இந்த ஸ்லைடு, அதாவது இந்த சறுக்கு மரம்லாம் இருக்கும்ல குழந்தைங்க விளையாடுறது, அது இருக்கவும் ஹீரோயின் கல்ல மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அதுக்குள்ளே போக பார்க்க அது வேற குழந்தைங்க விளையாடுறதா, இவனால் அதுக்குள்ளே போக கூட முடியல. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு இவன் பாட்டுக்கு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்க. சவுண்டு கேட்டதுனால ஹீரோயினும் வந்துட்டு யாரோ இங்கே இருக்க மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக தான் வரா. ஆனால் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஏன்னா ஹீரோ தான் நல்ல வேலையை அந்த ஸ்லைடுக்குள்ளே போய் உள்ள சொருவிட்டு நின்றுட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இவளும் அப்பா யாரும் இல்லை போல திரும்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. ஐயோ நேரம் கேட்ட நேரத்தில் எவன்டா அது ஃபோன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க எடுக்கும் போது அந்த ஃபோன் பார்த்தா சரிக்கிட்டு வந்து கீழே விழுவும். ஹீரோயின் அந்த ஃபோனை பார்த்துட்டா. அதை பார்த்துட்டு யாராச்சும் அந்த ஸ்லைடுக்குள்ளே இருக்கீங்களா, உங்களுடைய ஃபோன் கீழே வந்து விழுந்துடுச்சு, அதை வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, ஐயோ இப்போ வேற இவகிட்ட மாட்டினா நமக்கு மானம் போயிருமேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உடனே வாய்ஸ் எல்லாம் மாற்றி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறமா வந்து ஃபோனை எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் பார்க்குறா கால் வரது பார்த்தா இனியுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இனியுக்கு தான் ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கான் போல. ஸோ அந்த பேரை படிச்சதுமே ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டா உள்ளே இருக்கிறது ஹீரோ தான் சொல்லிட்டு. உடனே அவனை எப்படி வெளியே வர வைக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு விட. இனியுக்கு பார்த்தா அடே மச்சான் சஞ்சய் எங்கடா இருக்கே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசுடான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஹீரோக்கு அவளை தான் ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே நைஸாக சரிக்கிட்டே குழந்தைத்தனமாக வெளியே வர. இவ பார்க்குறா என்னது இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே எழுந்து வரான். இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் எதுக்கு குழந்தைங்க விளையாடுற சறுக்கு மரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் குழந்தைங்க விளையாடுறதுனா நானும் விளையாடக்கூடாதா, நானும் குழந்தை தானே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே சறுக்கு மரம் விளையாடணும்னு ஆசை, அதனால தான் நான் வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கேட்க, எது இந்த ராத்திரி டைமில் உங்களுக்கு சறுக்கு மரம் விளையாடணும்னு ஆசையான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு பெரிய ஆக்டரில் பகல் டைமில் விளையாடினா அப்புறம் யாராச்சும் பார்த்து ஃபோட்டோ கிட்டோ எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் நைட் டைமில் வந்தேன், அதுக்கு இப்போ என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போனா நீங்கள் என்ன பார்க்க வரல கரெக்டான்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி சொன்னவன், அப்புறமா யோசிச்சவன் இல்லை நான் சும்மா தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் சறுக்கு மரம் விளையாடிட்டு பொறுமையாக போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போகும்போது, ஐயோ ஏம்மா ஒரு நிமிஷம் இருமா, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், போதுமா இந்த மாத்திரையை நீ விட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் அதை கொடுக்குறதுக்காக வந்தேன், ஆனால் நீ என்னடாண்ணா இங்கே வந்துட்டு இப்படி பனியில் உட்காந்துட்டு இருக்க, அதுவும் ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப தின்னா போட்டிருக்க, மறுபடியும் ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இந்த மாத்திரையை போயிட்டு மறக்காமல் சாப்பிடு, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே, அப்போ நீ அதை ஃபுல்லாக சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அக்கறையாக பேசிட்டு அந்த மாத்திரையெல்லாம் கொடுக்க, இவளுக்கே ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது, இந்த பிள்ளைக்கு நம்ம மேலே அவ்வளோ அக்கறையான்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ கேட்குறான், இந்த டைமில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, என்னோட அண்ணன் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் தூங்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் சும்மா வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக பார்த்து அந்த டைம்ல மறுபடியும் குழந்தை வர அழுக ஆரம்பிச்சிருது. உடனே போய் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு சரி செல்லும் அழாதன்ற மாதிரி அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க. ஹீரோ பார்க்குறான், இப்போ என்ன இந்த குழந்தையோட அழுகையை ஸ்டாப் பண்ணும் அவ்வளோதானே, அதெல்லாம் எனக்கு அசல்ட்டான மாற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஏதோ 10 குழந்தைய வளர்த்த மாதிரி அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, குழந்தைங்களை எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய தட்டி கொடுத்து பொறுமையாக தூங்க வைக்க. கரெக்டாக குழந்தை பார்த்தா அவன் மேலேயே வாமிட் பண்ணிடுமா. இதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரு பக்கம் சிரிப்பு வேற வருது, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சுட்டு ஹீரோவும்
வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பா போல, ஏன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போறதுக்காக. ஸோ ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல தான் குளிச்சிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு என்ன இவன் இன்னும் குளிச்சிட்டு இருக்கான், இது என்ன அவன் வீடுன்னு நினைச்சுக்கிட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா ஒரு ஷாம்பு பாட்டில் உருண்டு வந்து கீழே விழுது. இவ எடுத்து பார்க்குறா, பார்த்தா பாட்டிலே காலி. அட பாவி, இதை நான் வாங்கி இன்னும் 2 தடவை கூட யூஸ் பண்ணடா, அதுக்குள்ள நீ என்ன காலியே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு கத்திட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோவும் பார்த்தா கதவு திறந்துட்டு வெளியே வரான். அதுவும் ஷர்ட் இல்லாமல் வரான். இவ பார்த்த உடனே அப்படியே முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன எங்கே உன் ஷர்ட்டுன்ற மாதிரி கேட்கும்போது எது ஷர்ட் எங்கவா, அதில் தானே குழந்தை வாமிட் பண்ணுச்சு, அப்புறம் எப்படி என்னால் போட்டுக்க முடியும், அதுவும் இல்லாமல் என்கிட்ட வேறு ஷர்ட் கூட இல்லையன்ற மாதிரி கேட்கா. இவளுக்கு அப்போ தான் ஞாபகமே வருது, ஆமாம்ல இதை நான் யோசிக்கவே இல்லையன்ற மாதிரி சொன்னவ ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அண்ணனோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இந்தா இதை போட்டுக்கிட்டு சீக்கிரமாக கிளம்பி போன்ற மாதிரி சொல்லவும், நீ இப்போ இங்கே இருந்து என்ன சொன்னால் கூட நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பி போக தான் போகிறேன், ஆனால் இதுவே உனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் நீ என் கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத சஞ்சய்ன்ற மாதிரி கத்திட்டு இருப்பலன்ற மாதிரி ஹீரோ கேட்க. இவ பார்க்குறா, நான் எப்போ அப்படிலாம் கத்துனேன்ற மாதிரி சொல்லிட்டு சரணா திரும்பி ஹீரோவை பார்க்க. ஹீரோவை அப்படியே கிட்ட வர 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளே கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சரி சரி பார்த்துக்கிட்டே நிற்காதடா, சட்டையை போட்டுட்டு முதல்ல இருந்து கிளம்பி போ, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தா யாரோ வீட்டோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குது பாஸ்வேர்டு போட்டு. அதை கேட்டோன்னே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவை பார்த்துட்டா ஏதாச்சும் நினச்சிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் சேஃபாக அவளுடைய ரூம்லேயே இருக்க சொல்லி கதவை சாத்தி விட்டுட்டு அவளுடைய ஷூவை எடுக்கலான்னு சொல்லி வரா. கரெக்டாக எடுத்து அதை பின்னாடி மறைச்சு வச்சதுமே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. வேற யாரும் கிடையாது, அவளுடைய அம்மா பாட்டி எல்லாரும் தான் வராங்க. அம்மா பார்த்துட்டு நீ என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்க, குழந்தை தூங்கிட்டானான்ற மாதிரி கேட்கும்போது அம்மா அவன் தூங்கிட்டான், நீங்களும் போய் தூங்குங்க, நானும் போய் தூங்க போறேன்ற மாதிரி இவ சொல்ல. அம்மாவும் சரி சரி எங்களுக்கும் டயர்டாக தான் இருக்கு, நாங்களும் போய் தூங்குறோம், நீ போமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே போயிடா. இவளும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகி ரூம்குள்ள வரா. ஹீரோவும் அங்கே தான் இருக்கான். என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை என் அம்மா பாட்டி எல்லாருமே வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, ஏன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே நான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னருன்ட்டு, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்க, பிஸ்னஸ் பார்ட்னருன்னு சொல்லலாம், ஆனால் நீ எங்கள் வீட்டில் இவ்வளோ நேரம் குளிச்சுட்டுலாம் இருந்த, அதை கேட்டால் நான் என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது ஓ இது வேற இருக்கா, சரி வீடு அப்போ நான் இப்போ என்ன பண்ணட்டுன்ற மாதிரி இவன் கேட்க, என்ன பண்ணுறதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் தூங்கிடுவாங்க, ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் இருந்து கிளம்பி போயிடுன்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளோதானே ஓகே விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நேராக போய் அங்கே இருக்க அவளுடைய திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கான். இவ அதை பார்த்து உடனே ஐயோ இவன் ஏதாச்சும் பார்த்துட்டு ஏதாச்சும் கண்டுபிடிச்சி கேட்ட போறான்னு சொல்லிட்டு உடனே கிட்ட வந்தவ, இந்த மாதிரி ஒரு கேர்ளோட திங்கெல்லாம் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அதெல்லாம் பார்க்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவ ஆக்சுவலாக வந்து இந்த டைம் கேப்சூலுக்குள்ள ஒரு கிளாக் வச்சு கொடுத்துருப்பா இல்லையா பாக்ஸ் ஷேப்ல, அது வந்து அங்கே டேபிள் மேல இருக்கிறத ஹீரோவை பார்க்குறா. அதை பார்த்துட்டு எடுக்கும்போது இவ அதை பார்த்த உடனே அவன் கிட்ட இருந்து போடுங்க தெரியாதனமா அது பார்த்தா கீழே விழுந்து உடஞ்சே போயிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோ எடுத்துட்டு சாரி தெரியாம உடஞ்சிருச்சு, நான் தானே உடச்சேன், ஸோ நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்க, இல்லை வேண்டாம் நீ தயவு செஞ்சு அதை கொடுத்துட்டு அதுவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இருந்து பிடுங்க போகும்போது இப்போ எதுக்கு நீ என் கையை பிடிக்கிறன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உடனே அவன் கையை விட்டுட்டு இப்போ எதுக்கு நீ அதை எடுத்தன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அதை அவனுடைய பாக்கெட்குள்ளேயே வச்சுக்கிறான். அடுத்து வந்து அங்கே ஹீரோயினோட ஃபோட்டோ ஒன்று இருக்குமா, ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இது அந்த ஜெகம் ஹை ஸ்கூலில் எடுத்த ட்ரெஸ் தானே, நீ அங்கேயே படித்த, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு உடனே லைட்டாக மெக்கலாம் வந்துருச்சு. நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் க்யூட்டாக இருக்க மாட்டேனேன்ற மாதிரி சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்லலை, அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை சொன்னேன்ற மாதிரி ஹீரோ பெருசாக பல்பு கொடுத்துட்றான். இவளுக்கு பேரசிங்கமாக போச்சு, அதனால பெருசாக காட்டிக்காம நின்றுட்டு இருக்கா. சரி நீங்கள் இருக்க எதையும் பார்க்காத, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கையை காலை வச்சுட்டு சும்மா உட்காருடா, அதுக்கப்புறம் கிளம்பி போன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தா அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். இவளும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்பா போதும்பா நீ பார்த்து ரசிச்சதெல்லாம் அந்த ஃபோட்டோவை கூடுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்கி இவ பாட்டுக்கு வச்சுக்க. ஏன் க்யூட்டாக தானே இருக்குது, இப்போ பார்த்தா என்ன தப்புன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஏன் இதுக்கு முன்னாடி நீ எந்த ஸ்கூலோட யூனிஃபார்மும் பார்த்ததே கிடையாதா, அதை இப்போ நீ பார்த்துட்டே இருக்கணுமான்ற மாதிரி கேட்கும்போது நான் ஸ்கூல் யூனிஃபார்மை சொல்லலை ஒன்று தான் சொன்னேன்ற மாதிரி ஹீரோ இப்போ மாற்றி சொல்ல இவளுக்கு அதை கேட்டோடனே ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே இவ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டு நிற்க, வெக்கம் எதுவும் பண்றியான்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க சவுண்டு பார்த்தா வெளியே ஹீரோயினோட அம்மாவுக்கு கேட்டுருச்சு போல. ஸோ அவங்க உடனே வெளியே இருந்துகிட்டே குரல் கொடுக்குறாங்க, என்னடி சொல்லி இன்னும் தூங்கலையா, ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது, ஃபோனில் எதுவும் பேசுறியான்ற மாதிரி கேட்க ஹீரோ உடனே அவளுடைய வாயை பொத்திக்கிறான். இவளும் அதுக்கப்புறமா பார்த்துட்டு ஆமாம்மா நான் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மீட்டிங் இருக்குது அதை பேசிட்டு நான் தூங்கிடுவேன், நீங்கள் போய் தூங்குங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் சரி சீக்கிரமாக தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீடு அமைதியானதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து பொறுமையாக கதவு திறந்து பார்க்குறா. பார்த்தா வெளியே யாருமே இல்லை, எல்லாரும் தூங்கிட்டாங்க, இதுதான் கரெக்டான டைம் நீ வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாட்டுக்கு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹால் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு போப்பா இதுக்கப்புறம்லாம் என்னால் வர முடியாது, எப்படியாச்சும் யாருக்கெல்லாம் படாமல் போயிருன்ற மாதிரி சொல்ல
ஹீரோவும் சரி நீ என் கையை எப்போ விடுவா அப்போ தானே என்னால் போக முடியுன்ற மாதிரி கேட்குறான். இது வேறையா சரி சரி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுட்டு பத்திரமா போயிடுவல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் நான் பத்திரமா போயிடுவேன், ஆனால் நீ இந்த வேலையை மட்டும் விட்டுறாத, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி இவன் நேரம் கேட்ட நேரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கான். பாவி அதை பேசுறதுக்கு இதாடா நேரம், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கதவை சாத்தும் போது தான் ஹீரோக்கு பார்த்தா ஆக்சுவலாக போன வாட்டி இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டப்போ இங்கே தானே 2 பேருமே கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே ஒரு நிமிஷம் விஷுவலாக அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போக இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன இமேஜினேஷன் இதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்க. அப்படியே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இவன் கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா அங்கே டாக்ஸில இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. சும்மா அவரும் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கவர் தான் போல. ஸோ அவர் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இது ஆக்டர் சஞ்சய் தானே, அவர் என்ன இந்த பக்கம் வந்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த டாக்ஸிக்குள்ளே இருக்க டிரைவர் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கில்லர் தான். அவனும் இப்போ ஒரு மாதிரி ஹீரோ அங்கே போகிறத அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோ வந்து அவனை பார்க்கல, ஏன்னா அவனுடைய ஞாபகம் ஃபுல்லாக அந்த இமேஜினேஷனில் தான் இருக்குது. என்னடா இது இமேஜினேஷன் சொல்லிட்டு அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டு போக இந்த கில்லர் அப்படியே உட்காந்து ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட 29th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.